ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கன்கார்ட் எக்ஸாம்பிள்ஸ் கீழே தேர்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் டிஸ்டன்ஸோ டைமோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் டைப் பாருங்கள், டூ சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். ரெண்டு விதமான சப்ஜெக்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருந்தால் நமக்கு அதுக்கு சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 50 மைல்ஸுங்கிறது அதிகம் ப்ளூரல் தான். பட் ஆனால் அதோட வெர்பை வந்து எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், சிங்குலர் வெர்பாக தான் எடுத்திருக்கோம். ஸோ 50 மைல்ஸ் இஸ் லாங் டிஸ்டன்ஸ், இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 இயர்ஸுங்கிறது ப்ளூரல். பட் ஆனால் நம்ம வந்து சிங்குலர் வெர்ப் இஸ்ஸை தான் எடுத்துக்கணும். இஸ் ஏ லாங் டைம், 2 years இஸ் ஏ லாங் டைம் இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரெட் அண்ட் பட்டர் டேஷ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். பிரெட் அண்ட் பட்டருங்கிறது ரெண்டு சப்ஜெக்ட், பட் ஆனால் ரிலேட்டட் டு ஈச் அதர், ரெண்டுமே ஒன்றா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ சிங்குலர் வெர்ப் இஸ்ஸை தான் சூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், மை ஃப்ரெண்ட் அண்ட் பிளேமேட் டேஷ் குட் டான்சர். அது ஃப்ரெண்ட் அண்ட் பிளேமேட் 2 டிஃப்ரெண்ட் பர்சன், பட் ஆனால் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் மை. அதாவது என்னுடைய நண்பர் மற்றும் விளையாட்டு தோழி, அதாவது நண்பரும் விளையாட்டு தோழி ரெண்டுமே அவளுடைய சப்ஜெக்ட், அதாவது மைங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கனால நம்ம வந்து சிங்குலராக தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ இஸ்ஸுங்கிற வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், த கவர்மெண்ட் டேஷ் பாஸ்ட் எ நியூ லா. இது மாதிரி யுனைட்டட் சப்ஜெக்ட், கவர்மெண்ட், ஆர்மி, கிளாஸ் இப்படிலாம் வந்தால் நம்ம வெர்பு வந்து சிங்குலர் வெர்பை தான் சூஸ் பண்ணணும். ஸோ வாஸுங்கிற வெர்பை தான் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். த கவர்மெண்ட் வாஸ் பாஸ்ட் எ நியூ லா இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ.